மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய வாரமானது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம்ன்றதை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் மிதுன ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த வாரம் பிறக்கப்படுது. 4 கிரகன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 3வது பாவகம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை வாரம் பிறக்கப்படுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் வந்துடாது. வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே 6 மணி இல்லை 4 மணிக்கு மேலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேற்கொண்டு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உத்தரம் நட்சத்திரம் 2வது மாதத்தில் கன்னியா ராசியில் சுபஸ்தானத்துக்கு போகும்போது சுபஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அதுபோக தைரியஸ்தானாதிபதி இந்த 3 கிரகங்களுடைய இணைவு சேர்க்க பிரமாதமாக இருக்கும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மேற்கொண்டு மன அழுத்தம் நீங்க போகுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், கட்டுவனா கட்ட மாட்டேனா பலவிதமான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா வரக்கூடிய வாரத்தில் மன நிறைவு ஏற்படுத்தும். 21ஆம் தேதி சாயந்தரம் 4 மணியில் இருந்து 24ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரைக்கும் மன அழுத்தம் நீங்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் வந்து சேரும், தொழில் ரீதியாக மாறுதலும் மாற்றங்களும் ஏற்படுத்தும். 23ஆம் தேதி 24ஆம் தேதி சாயந்தரம்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அதிகாலை அப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 4 நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரிப்படுத்தும், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நாம் காத்திருந்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லது செஞ்சிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 4 நாள் ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் புத்திரபாகியத்தில் தடைகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் செவ்வாவுடன் சேர்ந்து லாபஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து குருவுடைய பார்வை வாங்குறார். அப்போ நமக்கு சந்திரமங்கல யோகமாகவும் குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகமும் ஏற்படும். இது என்னைக்கு ஏற்படுது அப்படின்னா 24ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து அப்போ நமக்கு 26ஆம் தேதி பகல் 4 மணி வரைக்கும். நான் சொல்கிற விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் முதல் முறை நம்ம வாரப்பலன் கொடுக்கறது. 24ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து 24ஆம் தேதி 26ஆம் தேதி பகலில் 4 மணி வரைக்கும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். வாங்கின மண்ணு மனை இல்லை அப்பா கொடுத்த மண்ணு மனை இல்லை தாத்தா கொடுத்த மண்ணு மனை அதாவது மண் மனையில் பிரச்சனைகள் இருக்குது, அதாவது வழக்கு பிரச்சனையோ அல்லது சண்டை சச்சரவோ இந்த மாதிரி மண் மனையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது. 24ஆம் தேதி அதிகாலை 3 மணியில் இருந்து 26ஆம் தேதி பகல் 4 மணி வரை புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். பூர்வீக சொத்து பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம், பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. 26ஆம் தேதி 4 மணிக்கு மேலே 26ஆம் தேதி பகல் 4 மணிக்கு மேலே குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு மேலே சனிக்கிழமை வரைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 6வது பாவகத்துக்கு போயிடுவார். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு கணவன் மனைவி கொஞ்சம் கப்பு சுத்துப்புன்னு இருந்துக்கிடணும், இல்லைன்னா மனஸ்தாபம் ஏற்படும், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தும், கோபதாபங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து சனிக்கிழமை முழுமையாக முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு பெருசாக கொடுத்துரும்.
மற்றபடி அந்த நேரத்தில் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்க யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து போட்டால் வாங்குறதுக்கு லாக்கிப்பட மாட்டீங்க. இருந்தாலும் வர்ற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சனிக்கிழமை வரைக்கும் யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுத்து போட்டிங்கன்னா வாங்க முடியாது. கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.